ஹலோ! இன்னைக்கு ஒரு ஈவினிங் மினி விளாக் இல்லாட்டி ஒரு குக்கிங் மினி விளாக் எப்படி வேணால் வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் கடையில் போய் பொருள் வாங்கிட்டு இருந்தது போக, இப்போ எப்படின்னு ஃபோனில் தொட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பால் வெறும் ₹5 தான் நான் வாங்கினேன். ஆரோக்கியோட டோன் மில்க். பிகாஸ் 200 மேலே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ₹5 என்ன வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் சில ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த டோன் மில்க் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு அல்வா செய்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சுருந்தேன். என்னோடய பேபிக்கு இதே தான். ஒர்க் போகிறப்ப மோஸ்ட்டாக வந்து பூ வைக்க மாட்டேன். பட் இந்த ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, இப்போவும் சரி, காலேஜ் போகிறப்பவும் சரி, என்ன ஹேர் ஸ்டைல் போட்டாலும் இந்த ரோஸ் வந்து வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் நான் ஆன்லைனில் இருந்துச்சுன்னு வாங்கியிருந்தேன். அதுவும் அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்ட்டு கொஞ்சம் எனக்கு எல்லாமே பூ வந்து அந்த அன்றைக்கி ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த குட்டி ரோஸ் மட்டும் ₹27 100 கிராம் தான். சரி, ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் குட்டிக்கும் வந்து சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, ஸ்வீட்னஸ்க்கு அது ஸ்வீட்னஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் கருப்பட்டி சிரப் ஆட் பண்ணி கொடுத்து பேபி சாப்பிட்டாங்க. அப்படியே நைட் டின்னருக்கு வந்தாச்சு. ஸோ நைட் டின்னர் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா நான் தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். ஆஸ் யூஷுவல் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் முந்திரி மட்டும் போட்டு பட்டரில் நல்லா வதக்கி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பன்னீர் ஒரு சைடை மேரினேட் பண்ணி நல்லா டாஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு, பட்டரில் வந்து இந்த பே லீஃப் போட்டுட்டு கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் மட்டும், இவ்வளோ தான் ஸ்பைசஸ். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பாலில் வந்து லைட்டாக ஆடை போட்டு நல்லா அடித்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்குறப்ப கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இறக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நானும் எப்போ போல் வந்து ஒரு சைடு வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு சைடு பட்டர் ஆட் பண்ணி திருப்பிலாம் போடக்கூடாது. நான் ஒரு சைடு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு சைடு வந்து தண்ணி ஆட் பண்ண சைடை வந்து இப்படி, அதாவது பேனில் ஓட்டுற மாதிரி போட்டுட்டு நல்லா பேன்லேருந்து அந்த பபுள்ஸ் வரும் அந்த பன்னில். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கேஸில் வந்து டைரெக்டாக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட நான் ரெடி. இவ்வளோ தான் டின்னர் எங்களுக்கு. ஸோ நாங்கள் இன்றைக்கி தம்பிக்கு வந்து இட்லி வந்து தனியாக செஞ்சுக்கிட்டேன். நாங்கள் செஞ்சுங்கேட்டி பன்னீர் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே நல்லா பொடி மாஸ் மாதிரி பன்னீரில் தம்பிக்கு வந்து இட்லியோடு வச்சு கொடுத்துட்டேன். இதுதான் எங்களுக்கு டின்னர். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.